பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. பேரல் நேயருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க? என்ன காரணம் சொல்றாங்க? கன்விக்ஷன் கொடுத்து தண்டனை கொடுத்து மேல்முறையீடு செய்வதற்கு காலம் கொடுக்கப்பட்டு விட்டது. மேல்முறையீடு போறாங்க. இப்போ 2 பேர் அடங்கிய அமர்வுல இதுல தண்டனையை நிறுத்தி வச்சதாதான் 2 நாளா செய்தி வந்தது. இந்த செய்தி முந்தானத்தே வந்துருச்சு. தண்டனையை நிறுத்தி வச்சதா செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியே தவறு. அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிருக்காங்க. அவர் குற்றவாளி என்று அளித்த தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தண்டனையோடு சேர்த்து. அடுத்து 1 மாச காலத்துக்குள்ள அவர் ஸ்பெஷல் கோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பெயில் அப்ளை பண்ணி கொடுத்துடணும். பெயில் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லல, பெயில் கொடுக்கணும். 1 மாசத்துக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவருக்கான அந்த சிறைக்கு போய் சரண்டர் ஆவதற்கான சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இது பண்ணிட்டாங்க. சோ he is granted bail by the Supreme Court of India. இந்த தீர்ப்பை அளித்த அந்த அமர்வு ரொம்ப முக்கியமான ஒரு வரியை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹேவிங் பெர்யூஸ்ட் த இம்பஞ்ச்டு ஜட்ஜ்மெண்ட், அதாவது பேசுபொருளாகப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பை உற்று நோக்கியதற்கு பிறகு பிரைமா ஃபேசி we find that the High Court has not considered the main question whether the view taken by the special court was a possible view. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கோர்ட்ல எடுக்கப்பட்ட பார்வை இருக்கு இல்லையா, அவங்க தீர்ப்பு கொடுத்ததை பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த தீர்ப்புக்கு ஸ்பெஷல் கோர்ட் எடுத்துக்கிட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வைய ஹை கோர்ட் சரியா தவறா என்று ஆய்வு செய்ய தவறிவிட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க மே அப்படி சொல்லல, ஹை கோர்ட் மே கன்சிடர் த வியூ ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ட்னு சொல்லல. த ஹை கோர்ட் has not considered the main question, முக்கியமான கேள்வி ஆகிய ஸ்பெஷல் கோர்ட் எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பை வழங்கியதோ அந்த அடிப்படை சரியா என்பதை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்ய தவறிவிட்டது என்று கொட்டு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பையும் தண்டனையையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு இப்போ பிணை கிடைத்து விட்டது. இதைதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். இந்த கேஸ் தொடங்கியதில் இருந்து, சோமோட்டாவை எடுத்ததிலிருந்து, அது தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்றைக்கும் கூட தொடர்ந்து நான் சொன்னது என்ன அப்படின்னா, இது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் மாறும். இன்னைக்கு நீங்க பொன்முடியை நீங்க குற்றவாளின்னு பேசலாம் ஊடகங்கள்ல, ஆனா நாளை அவர் சுப்ரீம் கோர்ட்டால் விடுவிக்கப்பட்டால், தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால், அப்ப நீங்க மறுபடியும் அமைச்சர்னு அழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் மட்டும் இல்ல, மூத்த ஊடகவியலாளர். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனா நமக்கெல்லாம் சீனியர்ஸ் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டுல. மூத்த ஊடகவியலாளர் மட்டுமல்லாமல் மூத்த வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய திரு தராசு ஷியாம் அவர்கள் என்ன சொன்னாரு, நம்மளுடைய பேரலை நேர்காணலே அவர் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார், உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பல ஓட்டைகள் இருக்கின்றன. இதே அடிப்படை அவர் குறிப்பிட்டாரு. கீழமை நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட அந்த பார்வையை தப்புன்னு நீங்க சொல்லி இருக்கீங்களா, அது எப்படி தப்புன்னு நீங்க சொல்றீங்க, அது சரிதான் அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறது. இதுல இன்னொரு அப்கிரேடட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வந்த உடனே சமூக வலைதளங்கள் மட்டுமில்ல, ஊடக விவாதங்கள் எல்லாத்திலையும் இனிமேல் நீங்க எப்படி கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப நான் அந்த விவாதங்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது என்னை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, திமுக இனிமேல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தண்டிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ட்ராக் ரெக்கார்டு இழந்துட்டாங்க. அதனால இனிமேல் எப்படி ஊழலை பத்தி பேசுவீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. அதற்கு இந்த நீதிமன்றம் இப்போது மறுபடியும் மாற்றி இருக்கிறது. இந்த நிமிடத்தில் திமுகவில் இருந்து, திமுக எம்எல்ஏவாக இருந்து குற்றச் செயலில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் யாருமே இல்லை அப்படின்ற அந்த ட்ராக் ரெக்கார்டை திமுக மெயின்டைன் பண்ணுது. இப்ப ஸ்ட்ரீக்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸா அதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு. அந்த ஸ்ட்ரீக்கை திமுக ரிட்டைன் பண்ணியிருக்கு. செந்தில் பாலாஜியை சிலர் சொல்லலாம், செந்தில் பாலாஜி மீதான குற்றம் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றம். அதற்காகத்தான் இப்போ ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர, திமுக அமைச்சராக, திமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அவர்
செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறைக்கு அனுப்பல. அது அதிமுக காலத்தில் நடந்தது. இப்போ பொன்முடி அவர்கள் தான் திமுகவிலிருந்து தண்டிக்கப்பட்ட ஒரே குற்றவாளி அப்படின்னு தான் விவாதம் போனது. இப்ப அது இல்லை அப்படின்னு மாறி இருக்கிறது. இப்ப அதிமுக என்ன பேச போறாங்க அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து திருப்பி எம்எல்ஏ ஆகி திருப்பி அமைச்சராகத்தான வாய்ப்பெல்லாம் இருக்குதா? அது ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இல்ல, திரும்ப எம்எல்ஏ வாகனம்லாம் அறிவிக்கல. இப்போ வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு, ரைட்டா? டிஸ்குவாலிஃபை ஆகுறாருன்னா திருப்பி வந்து அவர் குவாலிஃபை ஆகவும் முடியும். இப்போ போன தடவை அவர் வந்து தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கலா ஹி டிஸ்குவாலிஃபைஸ். அவர் வந்து தீர்ப்பு வந்த பொழுதே, தண்டனை அறிவிக்கப்பட்ட பொழுதே அவர் வந்து எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் ஆகிய பதவிகளை இழந்ததாக கருதப்படுகிறார். சட்டப்பேரவை வந்து ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுக்குது. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர் அமைச்சரவை பொறுப்பை முதலமைச்சர் மாத்திடுறாரு. எம்எல்ஏவா இருக்கிறதுல இருந்து அந்த தொகுதியை வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை செயலாளர் அறிவிக்கணும். அந்த தொகுதி வேக்கண்ட் அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைத்ததற்கு பிறகு அந்த வேக்கண்ட் அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டதோ, அதே மாதிரி இப்போது சட்டப்பேரவையிலும் கூட திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. பொன்முடி இஸ் நவ் எம்எல்ஏ. பொன்முடி இப்போது எம்எல்ஏ தான். அமைச்சராக வருவாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு. அமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அவர் மீண்டும் அமைச்சராக செயல்படலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா கூட உச்சநீதிமன்றத்துல வர தீர்ப்புகள்லாம் சமீப காலமா கொஞ்சம் மாறுதலா வந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம்? இல்ல, சமீபத்துல இப்ப தேர்தல் நெருங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் வந்து கொஞ்சம் மக்கள் பக்கம் நிக்கிற மாதிரியான தீர்ப்புகளா வந்துட்டு இருக்கு. தாமதிக்கப்பட்ட தீர்ப்புகளாக இருந்தாலும் கூட, அது தாமதமானாலும் கூட அது மக்களுக்கான தீர்ப்பாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன் தாமதம் அப்படின்னு நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு ஓரளவுக்கு சாதகமான தீர்ப்பாகத்தான் வந்திருக்கு. எலக்ட்ரல் பாண்ட்ல முதல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், எலக்ட்ரல் பாண்டுக்கு முந்தின நாள் ஒரு கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது ஸ்டெர்லைட் குறித்தான வழக்கு. எங்களை மூடக்கூடாது, திறக்கணும்னு அவன் கேஸ் போட்டான். தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையிலான அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்கு. நடத்துறப்போ சந்திரசூட் என்ன சொன்னாரு அப்படின்னா, அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற வகையில சந்திரசூட் ஒரு விஷயத்த சொன்னாரு. 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னாரு. நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நாட்டு நலன் அது இதுன்னு சொன்னாலும் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் நட்டம் ஏற்பட்டுறக்கூடாது, மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. வி ஹாவ் டு அரைவ் அ காமன் கிரவுண்ட், ஒரு பொது முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அதற்கு பிறகு சந்திரசூட் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு முழுவதுமாக சென்னையும் தமிழ்நாடும் எடுத்த முடிவு சரி, தூத்துக்குடி மக்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்றத என்டார்ஸ் பண்ணாரு, பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை மூடியது சரி என்று வழங்கிய தீர்ப்பை என்டார்ஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாரு சந்திரசூட் அவர்கள். அப்போ இதற்கிடையில எலக்ட்ரல் பாண்ட் வந்துருது. எலக்ட்ரல் பாண்டுக்கு அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம முடிவுகளை உடனே வெளியிடணும்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களால மேட்சிங் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் மேட்ச் பண்ணவே சொல்லல, கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் முதல்ல ஒழுங்கா அப்படின்னு ஹி ஸ்லாம்டு த ஸ்டேட் பேங்க் லாயர். ஸ்டேட் பேங்க் லாயரை வந்து லெஃப்ட் ரைட் வாங்கினாரு டேரிங்கா. அது மறுபடியும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் கையில வந்து நின்றுச்சு. நாளை கழிச்சு அது பப்ளிஷ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பப்ளிஷ் ஆனா நம்ம விஜிலண்டா இருந்து உடனடியாக அதை டவுன்லோட் பண்ணிடணும். ஏன்னா சைட்டு கிராக் ஆயிரும், கிராஷ் ஆயிரும், ரிப்போர்ட் பாதியில டவுன்லோட் ஆகிறப்ப நின்று போயிடும். இந்த மாதிரி சிக்கல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால விஜிலண்டா இருக்கணும். இப்படியான தீர்ப்புகள்ல நம்ம கடைசியா அனிதா சுமந்த் அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசும்போது ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். அது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அமர்வு, உஜ்ஜால் அப்புறம் ஓகா அப்படின்னு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. அந்த அமர்வு ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. என்னன்னா, மகாராஷ்டிரால ஒரு பேராசிரியர் அவர் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாகிஸ்தான் சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு, 370 அழிக்கப்பட்ட நாளை வந்து கருப்பு நாள் அறிவிச்சாரு, இது தேச துரோகம், இது வந்து தேச விரோத செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு புனையப்பட்டது. அந்த வழக்குல வந்து லெஃப்ட் ரைட் வாங்கினாங்கன்னு 2 பேரும் பேசணும் இல்லையா, அதே அமர்வு தான் பொன்முடி அவர்களுக்கும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சோ இந்த அமர்வுக்கு வந்து அப்ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏன்னா போன தீர்ப்பு வந்து தீர்ப்பு நான் கொடுத்திருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தீர்ப்பை பத்தி அவன் பேசவே கூடாதுன்னு சட்டம் நிர்பந்திக்க முடியாது. அந்த தீர்ப்பை விமர்சிக்கிறான்ற காரணத்தினாலேயே, அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவுக்கு அவன் மாற்று கருத்து வச்சிருக்கான்ற ஒரு காரணத்தினாலேயே, பக்கத்து நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு வாழ்த்து சொல்றான்ற ஒரு காரணத்தினாலேயே அவன் வந்து பக்கத்து நாட்டுக்காரனாகவோ இந்தியாவுக்கு விரோதமானவனாகவோ கருதக்கூடாது. அப்படி நடக்குதா இந்த நாடு நாடாவே இருக்காதுன்னு கடுமையான வார்த்தைகளை முன்வைத்து அந்த வழக்கையை முடித்து வைத்தார்கள் இந்த அமர்வு. இப்போ அந்த அமர்வுலதான் இப்ப பொன்முடி அவர்களுக்கான தீர்ப்பும் வந்திருக்கிறது. இது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கீழமை நீதிமன்றத்துல வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டை இது கிட்டத்தட்ட என்டார்ஸ் பண்ணுது. இப்போ இது மறுபடியும் வரணும்.
சோ இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹைகோர்ட் வந்து அதுக்கப்புறம் இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த பாசிபிள் வேஸ் அப்படின்றாங்க இல்லையா, கீழமை நீதிமன்றம் எடுத்த முடிவு வந்து தவறுதான், அந்த பார்வையே பார்க்க கூடாது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த அமர்வு என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக செயல்பட தொடங்குகிறார் அப்படின்றதுதான் இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியது. மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே விஷயம்தான், நீதி அப்படின்றது யாரு இன்டர்பிரட் பண்றாங்களோ அதை பொறுத்து மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல குடிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கீழே வந்து தண்ணீர், டீ, காஃபி, இன்ன பிற அப்படின்னு இருக்கு. தண்ணீர் குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், இன்ன பிற என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ குடிக்கலாம் அப்படின்னா நான் வந்து எவ்வளவு வேணாலும் சாராயம் குடிக்கலாம். குடிக்கலாம் அப்படின்னா தடை செய்யப்பட்ட மருந்துகளை நான் குடிக்கலாமா? குடிக்கலாம் அப்படின்னா நான் விஷத்தை குடிச்சுக்கலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். அப்ப அந்த இன்ன பிற அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். இந்த இன்ன பிறல ஆல்கஹால் சேரும்னு சொல்லலாம் ஒருத்தர். இப்ப ஆனந்த் வெங்கடேசன் சொன்னார் இல்லையா, சமீபத்துல ஒரு சைல்டு போனோகிராஃபி பார்த்த கேஸ்ல என்ன சொன்னாரு, அது அவங்க பிரைவேட் அஃபேர், ஒரு குழந்தைய கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்வது போன்ற காட்சிகளை படம் பிடிக்கிறாங்க. அடல்ட் பான்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து பல நாடுகள்ல வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலுமே கூட பி கிரேட் மூவிஸ் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் சாஃப்ட் பான் கேட்டகிரி, இதெல்லாம் ஹார்ட்கோர் பான் கேட்டகிரிஸ். அதுல எல்லாம் வந்து அதுக்கு வேலையா இருக்கு, அது ஊதியம் இருக்கு, அதுல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அதுல பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, குழந்தைகளை இது பண்ணி வற்புறுத்தி அந்த தொழில ஈடுபட வைக்கிறது அப்படின்றதுதான். அந்த மாதிரி எடுக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் டார்க் நெட்ல அவைலபிளா இருக்கு. நார்மலா நீங்க பாக்குற சைட்ஸ்ல இருக்காது. டார் மாதிரியான ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி டார்க் நெட் அக்சஸ் பண்ணி தான் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதை டவுன்லோட் பண்ணி ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு அப்படின்னா அவர் பெருவர்ட்டா இல்லையா? ஒருத்தன் இந்தியாவில பான் சைட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்ட, அதாவது இந்திய அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவன் டார்க் நெட்ல போய் சைல்டு போனோகிராஃபியை டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிருக்கான் அப்படின்றது. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஆனந்த் வெங்கடேஷ், அவர் டவுன்லோட் பண்ணாரு, பார்த்தாரு பார்க்கலன்னு நீங்க முடிவு செய்ய முடியாது. அந்த பார்த்தாரு பார்க்கலன்றத வந்து பிரைவேட் அஃபேர், அது அவரு தனிப்பட்ட விருப்புரிமை. எது, குழந்தைய வன்கொடுமை செய்து படம் எடுத்ததை பார்வையிடுறது வந்து தனிப்பட்ட விருப்புரிமையா? அப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்புரிமையின் அடிப்படையில வீட்டுல வந்து என்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்தினா இந்த நீதிமன்றம் ஒத்துக்கிடுமா? டொமஸ்டிக் வயலன்ஸ் அதை தடை செய்தா இல்லையா? கட்டாயமாக முதலிரவு நடத்தினாலே அதை வந்து பாலியல் வன்கொடுமையாக கருத வேண்டும் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்ப அது எப்படி பிரைவேட் அஃபேராக மாறும்? அது பிரைவேட் அஃபேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்து ஸ்லாம்டு. அதுல எல்லா தீர்ப்பும் சரியான தீர்ப்பா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, மாறுதலுக்கு உட்பட்டதுதான். உச்ச நீதிமன்றம் அதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணுது. அப்போ எது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு? உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப அடுத்து ஹைகோர்ட் வேற ஒரு முடிவை எடுத்தாலும் கூட மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து ஸ்டே பண்றதுக்கோ, அது சரியா தவறான்னு கேட்பதற்கோ சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பொன்முடி வெயில்ல விடுதலையாகி வருகிறார். தீர்ப்பு, தண்டனை இரண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொன்முடி அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்றைக்குமே ஒரு அரசியல்வாதிக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க முடியும். அரசியல்ல இருந்து ஓய்வு என்பதே கிடையாது, காணாமல் போவது என்பதும் கிடையாது. குறைவாகவோ அதிகமாகவோ அவர்கள் அந்த செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் வரையில் பொன்முடி ஸ்டில் ரிமைன்ஸ். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, நன்றி.